இன்ஸ்டண்ட்டாக ஒரு எக் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம். அதை போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒன்று, அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையுமே அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு நான் இதுக்கு வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த கடாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த முட்டைக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரைஸ் வந்து நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் வடிப்போங்கள சாப்பாட்டு சாதம், அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பெப்பர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, சாப்பாட்டுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கட் பண்ணி பொடியாக மேலே தூவி இறக்குனா சீக்கிரமாக ரொம்ப குயிக்கான எக் ரைஸ் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.